ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. கச்சிராபாளையம் நான் பிறந்து வளர்ந்த ஊர். நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இந்த ஊர் தான் எனக்கு எல்லாம். இந்த ஊரில் நான் ஏன் இருக்கேன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. சொல்லப்போனால் என்னை பெற்றவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது. ஆனால் இப்போது நான் இப்படி இருக்கேன். என்னோட பேர் விஜய். நான் இந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன். போதையை போட்டு போட்டு என்னையே அறியாமல் ஒரு சைக்கோவாக மாறிட்டு இருக்கேன். ஆமாம், மாறிட்டேன். தினமும் இந்த போதையோ அழகும் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொண்ணுன்னு சொன்னால் என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஸ்டார்ட் ஆனது இங்கே, என்னோடய ஸ்கூல் லைஃப். நான் எப்படி முழிக்கிறேன் தெரியுமா? மாட்டிக்கிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே யாரும் இல்லை. சொல்லப்போனால் என்னோடய செலவு நான் தான் பார்த்தாகணும். கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படித்தேன். நல்லா படிக்கிற பையன்தான் திடீர்னு கெட்டு போயிட்டேன். அதுக்கு காரணம் நான் தான். ஆமாம், நான் தான். நம்ம யார் கூட எப்படி பழகுறோன்னு இருக்குல்ல, இது என்னோட தப்பு. இப்போது மாட்டிக்கிட்டேன். டேய் எல்லாரும் வெளியே வாங்கடா. போரிக்கு நாங்களா டக் பண்ண முதல்ல எல்லாரும். பிரின்சிபல் ஆஃபீஸில் செருப்படி வாங்கியும் திருந்தலையே என்னோடய ஸ்கூல் டேஸை என்ஜாய் பண்ணேன் ஒரு நாளும். இப்போ நம்ம சொல்கிறது கிரிஞ்சு தான், அப்போ எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக தெரியுது. குர்ரா தலைவாணி குர்ரா. எக்ஸாமும் வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த ஃப்ரெண்ட்ஸும் டச்சில் இல்லை. பசங்களுக்கு முக்கியமான அந்த ஸ்டேஜ் தாடி வளர்றது. ஐ ஃபீல் லைக் அ மேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாளில் ரிசல்ட். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒரு கன்ஃபியூஷன். அதுலேயும் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து காலேஜுக்கு தேவையான காசை சேவிங்ஸாக வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக ரிசல்ட் வந்துருச்சு. ஸ்டேட் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், ஆனாலும் சோகம்.
ஏன்னா இதை கொண்டாட எனக்குன்னு யாருமே இல்லைன்னு யோசித்தேன். ஒரு நாள் ஒரு ஃபோன் கால். எம்சிசி காலேஜ்லேருந்து பண்ணுறோம், உனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, 3 வருஷமும் ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் தரோம், வரியான்னு கேட்டாங்க. யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டேன். ஸோ தி காலேஜ். காலேஜ் வந்த முதலாக ஒரு குருவை பார்ப்பேன்னு நினச்சேன். ஆனால் நான் பார்த்தது தேவதை. இதயத்தின் மொழி உணர்ந்தேன் முதலாய் என் கார்மீக கயல்விழியை பார்த்த பிறகு. கிடைப்பாளா என ஏங்கி தவித்தேன். என் நிலை நினைவில் வர விலகிக் கொண்டேன். அப்பவே முடிவு பண்ண அவகிட்ட பேசணும்னு. நடுவில் ஒரு பாடிக்கு எடுத்துட்டான். அவளை தொலைச்சிட்டேன். யமுனா, அந்த பேர் எனக்குள்ளே ஏதோ பண்ணுது. அவ கண்ணு பார்த்தாலே ஏதோ பண்ணும். இந்த சினிமாவில் வர பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ்லாம் அப்போ நான் ஃபீல் பண்ணேன். இன்னொரு விஷயம், அவள் என்னை விட 1 வருஷம் பெரிய பொண்ணு. திமிராக இருப்பா. அந்த திமிர் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. காலேஜ் அப்பப்போ கட்டடிச்சிட்டு ரொம்ப நாள் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். 1 வருஷமும் போயிடுச்சு. இன்றைக்கி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு அவள் போன பார்க்குக்கு போனேன். ஐயோ, மாடல் லக்ஷ்மி சிலை மாதிரி இருந்தா. ஆனால் நான் சாமிக்கிட்ட செருப்பு நெருங்க முடியாது, வேணாம். ஒரு நாள் தலைவர் ஜிவிஎம் ஸ்டைலில் ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு போய் அவன் முன்னாடி நின்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம்? ஏதோ அசிங்கத்தை பார்த்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டான். ரோஸாக வச்சு பழைய ஸ்டைலில் போய் நின்றுட்டனோம். ஏய், இருந்தா என்ன, காதல் கூட தான் பழசு. மிஸ்கின் சார் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து நீ அழகாக இருக்கமான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். ஆட்டிங்கோமா என்னமா இருக்கடி அப்படி சொன்னாதான் அவளுக்கு போல. ஆனால் இப்போ திடீர்னு அவன் ஞாபகம். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக எப்படி இருக்குமே. ஆனால் அவள் சொன்ன அந்த வார்த்தை, ஆமாம், நான் அவகிட்ட பேசிட்டேன். ஒரு நாள் எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. சி, யார் கை பிடிக்கிற? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? சாரிங்க, ஒரு நிமிஷம் சொல்கிறேன் கேளுங்க. லைஃப்பில் ஒரு டைமாச்சும் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், அதான். ப்ளீஸ் கொஞ்சம் பேசிக்கிறேனே. ஓ காட், சரி சொல்லு. 3 இயர்ஸாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சதே இல்லை, ஐ ப்ராமிஸ். பட் இதை நான் சொல்லாமலும் இருக்க முடியல. இதை சொல்லனா இந்த 3 இயர்ஸ் பட்ட கஷ்டம் வேஸ்ட். ஐ எம் லவ் யூ யமுனா. சொல்லி முடிச்சிட்டியா? இதுக்கு தான் நீக்கவே இல்லை. ரோட்டில் போகிற நாயை பாவமாக பார்த்தா காலை நக்குமா. உன்னை நான் அந்த நாயை தான் பார்க்குறேன். நீலாம் என் காலை பார்க்கறது கூட தகுதி இல்லாதவன். அவள் சொல்லி முடித்தவனே கண்ணில் கண்ணீரோட அவள் காலை தான் பார்த்தேன். காலங்காத்தாலே எழுந்து அவளை பார்க்க பஸ் ஸ்டாப் போய் நிற்பேன். அவகிட்ட ஒரு சிம்பிளிசிட்டி இருக்குது. எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுற ஒரு பணக்கார பொண்ணாக இருந்தாலும் பஸ்ஸில் தான் போவாள். அவளை நிமிர்ந்து கூட பார்க்க தைரியம் இல்லாதன்னா தலை குனிஞ்சு அவள் காலையே பார்த்துட்டு நிற்பேன். அந்த நிமிஷம் நான் மட்டும் அவளோட செருப்பாக இருந்தா அவள் கால் சூட்டோடு அவளையும் தாங்கியிருப்பேன். நான் உங்களை நல்லா பார்த்துப்பேங்க. மயிரா பார்த்துப்பேன். அடுத்த சாப்பாட்டுக்கு காசு இருக்கா உங்ககிட்ட? நான் ஒருவேளை லஞ்ச் கேட்டு வாழ்க்கையே செலவு பண்ணுவேன். உன்னோட மந்த்லி சேலரியே அவ்வளோதான் இருக்கும். என்னங்க பெரிய காசு?
மனசு தாங்க எல்லாம். த கோல்டன் ஹார்ட் மேக்ஸ் லவ். டேய் காசுடா காசு. மணி மேக்ஸ் லவ், நாட் திஸ் பிட்ச். உன்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு தெரிஞ்சா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? சை. வருந்துகிறேன், நீ இன்று பேசியதற்காக அல்ல, அன்று நான் உன்னை நேசித்ததற்காக. அவள் என்னை அசிங்கப்படுத்துவான்னு தெரியும், ஆனால் அவள் இப்படி சொல்லுவான்னு நான் நினைக்கல. ஒரு வார்த்தை கூறுவாளோ என ஏங்கியவனுக்கு அவள் கூறிய முதல் வார்த்தை என்னை விட்டு போய்விடு என்று. ஹே ஹாய், என்னோட நேம் பத்மா. நான் உங்கள் ஸ்கூல் டைம்லேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லலாம் டான்ஸ் பண்ணுவீங்கல்ல, நான் பார்த்துருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பா இல்லை, அந்த அன்பை நீங்கள் என் லைஃப்பில் காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். இங்கேருந்து போயிடு. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், போடி. முதல் முறையாக நான் ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ணியிருக்கேன். இது